பேங்காக் போய் இறங்கினோன்னே நாங்கள் மொதல் ஆர்டர் பண்ணது இந்த ஃபுட்டு தான். இந்த ஃபுட்டு வந்து எங்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டை உருவாகிச்சுன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். இது என்னென்னா, ஒரு தேங்காய் பால் போட்டு ஒரு சிக்கனை அவிச்சு அதுக்குள்ளே நூடுல்ஸ் போட்டு மேலே ஒரு அப்பளம் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருந்தாங்க. அடுத்து இன்னொரு டிஷ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து ஒரு சூப்பு மாதிரி ரெடி பண்ணி அதில் இஞ்சி பூண்டுலாம் அப்படியே நசுக்கி போட்டுருந்துருக்கானுங்க. அது எதுவுமே பண்ணாமல் அதுலேயும் அதேமாதிரி சிக்கனு நூடுல்ஸ் எல்லாத்தையுமே போட்டு கொடுத்தானுங்க. அதை சாப்பிடும்போது ஒரு மாதிரி அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதுக்கு சைடிஷ் மாதிரி தொட்டுக்கிறதுக்கு நமக்கு ஒரு மிளகாய் பொடி, அப்புறம் உப்பு, பக்கத்துலேயே வந்து ஒரு சாஸ் மாதிரி ஒன்று இருந்தது. அதுக்கப்புறம் சில்லியில் ஒரு சாஸ் இருந்தது. இதெல்லாமே வந்து அதை ஊற்றிக்கணுமா தொட்டுக்கணுமா அது என்னன்றது எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இன்னொன்று வந்து எண்ணெய் மாதிரி ஒன்று வச்சுருந்தானுங்க. அது எதுக்குன்றது தெரில. இது எல்லாத்தையுமே சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து நம்மளோட வயிற்றை சுத்தம் பண்ணுறதுக்கான ஒரு கருவின்னு. இது எல்லாத்தையும் செஞ்சது இந்த இவர் தான். இவர்கிட்ட கேட்டோம் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை பற்றி தெரியுமான்னு. அவர் ஒன்று இந்த புரோட்டாவெல்லாம் மேலே தூக்கி வீசி இல்லை அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி